இன்னைக்கு கற்றல் படி 8. இந்த கற்றல் படி 8 எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்துருவோமா? இந்த கற்றல் படியை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் இதுவரைக்கும் பிள்ளைங்க படித்த தமிழ் ஒலிகள், எழுத்துக்கள், அவற்றை பயன்படுத்தி அவர்கள் உருவாக்கிய சொற்கள், இவற்றை கொஞ்சம் மீள்பார்வை பண்ணி பார்த்துருவோமா? இந்த வகுப்பில் முதல் 15 நிமிடங்களை அதுக்கு ஒதுக்கிடுவோம். என்னன்னா, எதெல்லாம் மீள்பார்வை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வினாக்களை கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு கற்றல் படி 8 மீள்பார்வை பாடத்தாளினை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த மீள்பார்வை வினாக்களை மாணவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு விடைகளை பெற்று அவர்கள் செய்த தவறுகளையும் நீங்கள் சரி செய்த பின்னர் கற்றல் படி 8 தொடங்கலாம். இந்த கற்றல் படியில் பிள்ளைங்க சென்ற கற்றல் படியிலே படித்த இ, ல், ய, ல என்ற ஒலிகளை பயன்படுத்தி என்னென்ன சொற்களை எல்லாம் உருவாக்க முடியுங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஒரு சொல் என்றால் அந்த சொல்லை தொடங்குகின்ற ஒலி, முதல் ஒலி அல்லது முதல் எழுத்து. அப்படி முதல் ஒலியாக, முதல் எழுத்தாக இதெல்லாம் வருங்கிறத நாம் ஏற்கனவே பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அதை திரும்பி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. எடுத்துக்காட்டா, ஆ, ஆ என்ற உயிர் ஒலிகள் ஒரு சொல்லினுடைய முதல் ஒலியாக வரும் என்பது மாணவர்களுக்கு தெரியும். அதேபோன்று புள்ளி வைத்த ஒலிகள், புள்ளி வைத்த எழுத்துக்கள் எதுவுமே ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக வராது என்பதும் மாணவர்கள் அறிந்ததே. அதே போன்று டாவரிசை ஒலிகளும் ஒரு சொல்லினுடைய முதல் ஒலிகளாக வராது. இந்த டா டா வராது. பாவரிசை ஒலிகள் வரும். பா படம், பா பாடம் என்று. அதே போன்று மாவரிசை ஒலிகளும் வரும். மா மடம், மா மாமா என்று. யாவரிசை ஒலிகள் எல்லாமே வராது. எது எப்படி வரும் என்பதை பின்னர் பார்ப்போம். லா வரிசை ஒலிகள் எதுவுமே ஒரு சொல்லினுடைய முதலெழுத்தாக வராது என்பதையும் மாணவர்கள் அறிந்து கொள்வது நன்று. அதே மாதிரி ஒரு சொல்லினுடைய இடையெழுத்துக்களாக மிட் லெட்டர்ஸ் இதெல்லாம் வருங்கிறதையும் பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். இடை எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள் வராது என்பது மாணவர்களுக்கு தெரியும். ஒரு சொல்லினுடைய இடையிலே ஆ, ஆ போன்ற உயிர் ஒலிகள் வராது. மெய்யொலிகள் வரலாம். இட்டு தனியாகவும் வரும், இட்டா என்று சேர்ந்தும் வரும். பட்டம். அதே போன்று இப் தனியாக வரும், இப்பா என்று சேர்ந்து வரும். அப்பம். இப்பா என்றும் சேர்ந்து வரும். அப்பா. இம் தனியாக வரும், இம்மா என்று சேர்ந்து வரும். இம்மா என்றும் வரும். அம்மா. ஈ தனியாக வரும், ஈ யா என்று சேர்ந்தும் வரும். எடுத்துக்காட்டு, ஐயம். இல் தனியாக வரலாம். அதே போன்று லா தனியாக வரலாம். அதே மாதிரி இறுதி எழுத்தாக லாஸ்ட் லெட்டர் இதெல்லாம் வருங்கிறதையும் சொல்லுவோம். ஒரு சொல்லின் இறுதி எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள் வராது என்பது மாணவர்களுக்கு தெரியும். அதே போன்று டாவரிசை ஒலிகளும் இறுதி எழுத்துக்களாக வராது. அதே போன்று இப்பு, பா என்பன வராது. பா வரலாம். அப்பா. இம் இறுதி எழுத்தாக வரும். அதே போன்று மா இறுதி எழுத்தாக வரும். அம்மா. ஈ இறுதி எழுத்தாக வரும். பாய். யா வராது. இல் இறுதி எழுத்தாக வரும். லா வராது. இப்போ இவற்றின் அடிப்படையிலே ஏற்கனவே நாம் சில சொற்களை உருவாக்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த ஈ, இல், யா, லா என்ற ஒலிகளை பயன்படுத்தினால் என்னென்ன சொற்கள் கிடைக்குங்கிறத பார்த்துருவோம். பா என்ற ஒலியோடு
ஈ என்ற ஒலியினை இணைத்தால் பாய் என்ற ஒரு சொல் கிடைக்கும். பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க. ஈ அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது அழுத்தி சொல்லுவோம். ஆனால் பாய் அப்படின்னு சொல்லும்போது நல்லா அந்த ஈ அழுத்தமாக கேட்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாவினுடைய ஆதிக்கம், அதே நேரத்திலே ஈ என்பது இறுதி எழுத்தாக வரும்போது கொடுக்கப்படுகின்ற அழுத்தத்தின் காரணமாக பாய் என்று வரும். அதே போன்றுதான் பால், அதே போன்று பா எம் பயம் என்ற சொல்லை மாணவர்களால் உருவாக்க முடியும். பா லம் பழம் என்ற சொல்லையும் மாணவர்களால் உருவாக்க முடியும். ஆ லம் ஆழம் என்ற சொல்லையும் மாணவர்களால் உருவாக்க முடியும். ஐ எம் என்பதை இணைத்து ஐயம் என்ற சொல்லை மாணவர்களால் உருவாக்க முடியும். மை எம் என்பதை இணைத்து மையம் என்ற சொல்லையும் மாணவர்களால் உருவாக்க முடியும். இதை தவிர மாம்பழம் என்ற சொல்லையும் மாணவர்களால் உருவாக்க முடியும். இந்த சொற்களை மாணவர்கள் அறிந்து கொண்ட பின் அவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்களுடைய நோட்புக்கை எடுங்க. என்ன நோட்புக்கு? மை ஃபர்ஸ்ட் 500 வேர்ட்ஸ் இன் தமிழ் அப்படிங்கிற நோட்புக் அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதில் இந்த சொற்களை எழுத சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கற்றல் படியிலும் சில புதிய சொற்களை மாணவர்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த சொற்களையும் அவர்கள் சேர்த்து கொண்டே வர வேண்டும். சரிங்களா? நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, புத்தகத்தை எடுத்துக்கங்க, பக்கம் 49. அதில் இந்த கற்றல் படியினுடைய கற்றல் விளைவு என்னான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நல்லா படித்து புரிஞ்சுக்கிங்க. அப்புறம் இந்த கற்றல் படிக்கு உரிய கருத்துருக்களும் அந்த புத்தகத்திலே காணப்படும். அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிங்க. அதற்கு பிறகு இந்த கற்றல் படியில் மாணவர்கள் செய்ய வேண்டிய 10 செயற்பயிற்சிகள் உள்ளன. அதெல்லாம் பக்கம் 50, 51 காணப்படும். அவற்றை மாணவர்கள் செய்து முடிக்க வேண்டும். அந்த 10 செயற்பயிற்சிகளையும் மாணவர்கள் செய்து முடித்துவிட்டால் கற்றல் படி 8 அவர்கள் தாண்டி விட்டார்கள் என்று பொருள். நன்றி.